أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. الحمد لله ثم الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தொடர்ந்து மண்டே வெனஸ்டே 2 நாளும் வாரத்துல நாங்க சூரா தப்சீர் வகுப்புகளை பார்த்து வர்றோம். அந்த வகையில சூரா தாஹா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 21 வசனங்களை பார்த்திருக்கோம். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அறிமுகப்படுத்தி தன்னுடைய அழகிய செய்திகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு வரையில இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி, நபியே உங்கள்ட்ட வந்துச்சா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம் இல்லையா? அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைத்து அவங்களோட பேசிய செய்திகளையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், அதையும் நம்ம பார்த்தோம். அதே வரிசையில அடுத்த வசனத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வலுமும் எதக இலா ஜனாபி ஜனாஹிக தஹ்ருஜ் பைதாஅ மின் கைரி சூஇன் ஆயத்தன் உஹ்ரா. மேலும் உனது கையை உம்முடைய விலா பக்கம் சேர்த்து வைப்பீராக. அதை நீர் வெளியே எடுக்கும் போது எந்த குறைவும் இன்றி ஒளிரும் வெண்மையாக அது வெளிவரும். இது மற்றொரு சான்றாகும். சுப்ஹானல்லாஹ். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, நான் தான் உங்களுடைய ரப்பு, பயப்படாதீங்க, இங்க வாங்க, நான் உங்களை தூதரா தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அவங்களுடைய கையில வைக்கக்கூடிய தடிய இது என்னன்னு சொல்லி கேட்டு, அதை பாருங்க, இப்போ இது வரைக்கும் கைத்தடியா இருந்தாது, இப்ப உங்களுக்கு எப்படி ஒரு அற்புதமா மாறுதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகள்ல ஒன்றா அதை ஆக்கி கொடுக்குறான். இப்ப இந்த இடத்துல 2வது வசனம், 22வது வசனம், 2வது அத்தாட்சி. அது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கை இருக்குல்ல, அத உங்களுடைய விலா பக்கமா சேர்த்து வச்சு, அல்லது உங்க பாக்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா அது எந்த குறையுமே இல்லாத ஒரு வெண்மையா அது உங்களுக்கு வெளியே வரும். இது உங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து கிடைச்ச மற்றொரு சான்று அப்படிங்கிறத சொல்லிட்டு எல்லாம் சொன்னோம். நம்முடைய பெரிய சான்றுகள் சிலவற்றை உங்களுக்கு காட்டுறதற்காக இது எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை சொல்லி காட்டுறான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சான்றுகள் சிலவற்றை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இதையெல்லாம் நம்ம வழங்கி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதெல்லாம் என்னுடைய அத்தாட்சிகள்ல உள்ளது அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க என்ன செய்யுங்க, ஃபிரௌனிடம் போங்க, நிச்சயமா அவன் எல்லை மீறிட்டான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறை தூதர் என்பதற்கு சான்றா அவங்களுடைய கைத்தடிய பெரிய பாம்பா மாற்றி காட்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது சான்ற சொல்லி, உங்களுடைய கை இருக்குல்ல, அத உங்களுடைய விலா பக்கத்துல புஜத்துக்கு கீழே வச்சு எடுத்தா விளக்கு மாதிரி கையை மின்னும், இருட்டை போக்கக்கூடியதாக அது இருக்கும், இந்த இருட்டை போக்குறது கூட அது உதவும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, சிந்தனையை விட சூனியத்திற்கு முதலிடம் கொடுத்து வந்த அந்த சமுதாய மக்களை கவர்றதுக்காக, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இது போன்ற அற்புதங்கள் அந்த இடத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தேவைப்படுச்சு. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவனிடம் இருந்த அத்தாட்சியா, அழகிய முஜிசாவா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நமக்கு இமாம் அழகான முறையில விளக்குறாங்க. அப்போ இந்த அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்து இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட 2வது சான்று இது. எது? இந்த கை அழகான முறையில வெண்மையா மின்னக்கூடியது, ஒளிரக்கூடியது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சட்ட பைக்குள்ள அந்த கையை அப்படி நுழைச்சு எடுங்க அப்படின்னு அல்லாஹ் ஆணையிடுறான். அது அவனுடைய கட்டளைப்படி விட்டுட்டு எடுக்கும் போது அது வெண்மையா மின்னக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல இது பத்தி அதாவது அக்குளுக்குள் அப்படின்னு சொல்லி வர்றது. இன்னொரு இடத்துல அவங்களுடைய சட்டை பைக்குள் நுழைங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்ட வசனம் 27வது அத்தியாயம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 20வது அத்தியாயம். 27வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல, 28வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் வெளிப்படையாவே இதை பத்தி சொல்லி காட்டுறான்.
அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து உங்களுடைய கைய உங்களுடைய பாக்கெட்ல அப்படி வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா, அல்லது உங்க விழா பக்கமாக அப்படி சேர்த்து வச்சு எடுத்தீங்கன்னா, அல்லாஹாலா அந்த கைய மின்னக்கூடியதா ஆக்குறான், அழகான ஒளி தரக்கூடியதா ஆக்குறான் அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான். இதே மாதிரி 28வது அத்தியாயத்துல 32வது வசனம் இருக்கு இல்லையா? அதுல அல்லாஹாலா சொல்லும் போது, பீதி ஏற்படும் போது உமது விழா புறங்கள் உம்மோடு சேர்த்து கொள்வீராக. உங்களுக்கு ஒரு அச்சம், பயம், அந்த ஒரு கலக்கம், அந்த மாதிரி பீதியா ஏற்படக்கூடிய நேரத்துல உமது விழாப்புறத்தை உம்மோடு சேர்த்து கொள்வீராக. இவை இரண்டும் பிறவுனுக்காகவும் அவனுடைய சமூகத்து மக்களுக்காகவும் உம்மிடம் இருந்து உம்முடைய இறைவன் உமக்கு அளித்த சான்றுகளாகும் அப்படிங்கிறத அல்லாஹாலா தெரியப்படுத்துறான். சுப்ஹானல்லாஹ். நமக்கே பாருங்களேன், ஒரு சில நேரத்துல அப்படியே ஒரு அச்சமா பயமா வந்துச்சுன்னா என்ன செய்வோம், இப்படி ரெண்டு விழாவை அந்த தோல் ரெண்டையும் அப்படியே தூக்கி இப்படி கை ரெண்டையும் கட்டுற மாதிரி வருவோம். அதே மாதிரி ஒரு குளிர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல நம்ம அப்படி செய்வோம். இயற்கையா நார்மலா அந்த அந்த மாற்றங்கள். அப்போ இது வந்து இது வரைக்கும் இது தெரிஞ்சு காட்டி பாருங்களேன். அது மாதிரி ஒரு அச்சம், பயம் ஏதாச்சும் ஒண்ணா அப்படியே அந்த தோலை சுருக்கி இப்படி கை ரெண்டையும் அப்படி நம்ம விழாவோடு சேர்த்த அப்படி கட்டிக்கிறோம். என்னமோ தெரியல, என்னமோ சத்தம் வருது, என்னமோ தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்குது இப்படிங்கிற மாதிரி அல்லாஹாலா தான் சொல்லி காட்டுறோம். உங்களுக்கு பீதி, பயம், அச்சம் இப்படி வரும்போது உங்க விழா ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அக்பர். இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது முஜாஹிர் ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, இந்த தொடருக்கு பொருள் சொல்லும் போது உம்முடைய உள்ளங்கையை அந்த புஜத்துக்கு கீழே வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து மின்னக்கூடியதா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தனது கையை சட்டப்பைக்குள்ள அப்படி நுழைச்சு இப்படி வெளியே எடுத்தா அது நிலாவின் ஒரு துண்டு போல ஒளிருமா. நிலவு இருக்குல்ல, சந்திரன், அதோட ஒரு துண்டு அப்படியே கையில வந்த மாதிரி அப்படி ஒரு பிரகாசமா இருக்குமா. அது எந்த குறையுமே இல்லாம வெண்மையா அது வெளியே வரும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். பார்த்தீங்களா? இதுக்கு வந்து சொல்றாங்க, தொழுநோயோ வேறு நோய்களோ அல்லது விகாரமா அப்படி எதுவும் இல்லாம அது அழகா தெரியும்னு சொல்றாங்க. ஏன் இது இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த செய்திய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ், முஜாஹித் ரஹ்மத்துல்லா, இக்ரிமா ரஹ்மத்துல்லா, கத்தாதா ரஹ்மத்துல்லா, பஹாக் ரஹ்மத்துல்லா, சுத்தி ரஹ்மத்துல்லா இவ்வளவு அறிஞர்களும் தப்சீருக்கு குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தப்சீர் ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே என்ன சொல்ல வர்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை சொல்றாங்கன்னா, அவங்க தன்னுடைய கைய விழா பக்கத்துல அல்லது பாக்கெட்ல வச்சு இப்படி எடுத்தாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அப்படி ஒரு நிலவோட ஒரு துண்டு மாதிரி மின்னும், ஜொலிக்கும், பிரகாசமா இருக்கும். அது வந்து அப்படி ஒரு தொழுநோய் பிடிச்சவங்க மாதிரி இல்ல வேற நோய் பிடிச்சவங்க மாதிரி ஒரு மாதிரி விகாரமா அப்படியெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தனது கையை அந்த பாக்கெட்டுக்குள்ள வச்சனாலதான் இந்த மாதிரி இருக்கும், நோய் பிடிச்சவங்களுக்கு மாதிரி இருக்காது, இதுதான் உண்மை. ஏன் இதை இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, விவிலியம் பழைய ஏற்பாட்டுல எப்படி ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கர்த்தராகிய இறைவன் இருக்கிறார்ல, அவர் வந்து மோசேவை நோக்கி உன் கையை உன் மடியில போடு அப்படின்னு சொன்னார். அவர் வந்து தன்னுடைய கையை தன்னுடைய மடியில போட்டப்போ அது வெளியே எடுக்கும்போது ஏதோ அவர் கை வந்து உறைந்த மலையை போன்று, அதாவது வந்து இந்த பனி இருக்குல்ல, உறைஞ்சு போன ஐஸ் கட்டி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வெண்குஷ்டம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதுல பதியப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 4வது அத்தியாயத்துல 6வது வசனமா. இதையும் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் எடுத்து நமக்கு கொடுத்து சொல்றாங்க, இப்படி பதியப்பட்டிருக்கு அங்க. ஆனா அது அப்படிப்பட்டதா அல்ல. அது வந்து அழகா அது நோய் பிடிச்சவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லாம, வெண்குஷ்டம் பிடிச்சவங்க அந்த மாதிரி இல்லாம அந்த கை அழகானதா இருக்குங்கிற ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு முதல் கொண்டு மொத்த அறிஞர்கள் அனைவரும் சொல்லி காட்டுறாங்க இந்த வசனத்துக்கு. அதே மாதிரி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தனது கையை வெளியே எடுத்தா அல்லாஹ்வின் மீது ஆணையாக விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு மாதிரி அது ஒளிரும், பிரகாசமா இருக்கும். அதை எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தாம் சந்தித்தது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் தான்.
தன்னுடைய இறைவனைத்தான் அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி. நம்ம நம்ம ரப்பத்தான் சம்மந்திச்சிருக்கோம். நம்ம ரப்பு தான் நமக்கு இந்த அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்திருக்கான். இந்த அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இந்த அவிப்புறத்துல இருந்து நமக்கு சான்றா நமக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிடுவாங்க, நிம்மதி அடைவாங்கங்கிற ஒரு விளக்கத்தை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 23வது வசனத்துல சொல்றான், நம்முடைய பெரிய சான்றுகள் சிலவற்றை உமக்கு நாங்க காட்டுவதற்காக இதையெல்லாம் நம்ம உங்களுக்கு கொடுத்தோண்டு இருந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தெரியப்படுத்துறான் அப்படிங்கிற ஒரு அடுத்த வசனத்தையும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு அறிஞர்களும் பாருங்களேன், நமக்கு எவ்வளவு புரியுற மாதிரி எவ்வளவு அற்புதமா அழகா நமக்கு விளக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து வஹப் பின் முனப்பஹ் ரஹ்மத்துல்லா அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அவர்களுடைய இறைவன் நெருங்கி வாங்க அப்படின்னு சொன்னான். முன்னாடி வசனங்கள்ல பார்த்தோம் இல்லையா, மூசாவே வாங்க, பக்கத்துல வாங்க, பயப்படாதீங்க, நான் தான் உங்களுடைய இறைவன். உங்களோட பேசுறது உங்களோட இறைவன் தான். என்ன பேசுறான்? எனக்கு இணை வைக்க கூடாது, என்னை தவிர நீங்க யாரையும் வணங்க கூடாதுங்கிற செய்தியெல்லாம் அல்லாஹ் பேசினானா? அதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அவங்க சொல்லி காட்டுறாங்க, அந்த இறைவன் வந்து நெருங்கி வாங்கன்னு சொன்னான். அவர் நெருங்கிக்கிட்டே போனாரு. எந்த அளவுக்குன்னா இறுதியில தன்னுடைய முதுக அங்க இருக்கக்கூடிய மரத்தோட அடிப்பாக்கத்துல அப்படியே சாய்க்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த மரத்தோட நெருங்கி போறாரு. அந்த மரத்துல இருந்து தானே ஒளி வந்துச்சு, அந்த மரத்துல இருந்து தானே சத்தமும் வந்துச்சு. அதை பார்த்து தானே அவரு அந்த ஒளியை பார்த்து தானே அங்க போய் நெருப்பு எடுக்கலான்ட்டு போறாரு இல்லையா? அப்போ அந்த மரத்தோட அடிப்பாகத்துல போய் தன்னுடைய அப்படியே முதுக சாய்க்கிறாரு. அதை அடுத்து அவருக்கு அப்படியே அவருக்கு ஒரு உறுதியா இருக்கு. அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சுல, அந்த பயம் போய் ஒரு உறுதியா இருக்குது அவருடைய கல்பு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய பயமெல்லாம் போய் தன்னுடைய கையையும் கைத்தடியில அப்படி அழுத்தி அப்படி பிடிச்சு தன்னுடைய தலையையும் கழுத்தையும் அப்படி தாழ்த்தி அந்த இடத்துல நிக்கிறாரு. அல்லாஹ் நெருங்கி வாங்கன்னு சொன்னது எந்த அளவுக்கு ஒரு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி போனாரு அப்படிங்கிறத வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்படியே போய் தன்னுடைய முதுக அந்த மரத்தோட அப்படி சார்ந்து தன்னுடைய பயமெல்லாம் மனசுல இருக்க பயமெல்லாம் அகன்று அப்படி கையில புடிச்சு அழுத்திக்கிட்டு தலையை தாழ்த்தி தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி அப்படி நிக்கிறாரு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். நெருங்கினது மட்டுமா, பேசவும் செஞ்சாங்க இல்லையா? அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்பை பெற்ற ஒரு தூதரா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். சோ இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுறான், உங்களுடைய கைய உங்களுடைய விழா பக்கத்துல வைங்க, அது உங்களுக்கு ஒளிரக்கூடியதா இருக்கும். இது நம்முடைய சான்றுகள்ல மிக பெருசா இருக்கும். இதை உங்களுக்கு இந்த அத்தாட்சிகளை எல்லாம் இந்த நம்மிடம் இருந்து வந்த ஒரு சாட்சியா நீங்க காட்டுறதுக்காக நம்ம இதெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனம் 24வது வசனத்துல, நீர் ஃபிரௌன்ட்ட போங்க, நிச்சயமா அவன் எல்லை மீறிட்டான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அவங்க சொல்றாங்க. அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை பாருங்களேன். இந்த வசனத்துக்கு 24க்கு பார்த்துட்டு போவோம். 22ல அல்லாஹ் தஆலா பாக்கெட்ல கைய வைக்க சொல்றான், அது மின்னக்கூடியதா இருக்குங்கிறான். 23வது வசனத்துல இது என்னுடைய சான்றுகள்ல பெரிய சான்று உங்களுக்கு காட்டுறதுக்காக கொடுக்குறோங்கிறான். 24வது வசனம், நீங்க பிறவன்கிட்ட சொல்லுங்க, அவன் நிச்சயமா எல்லை மீறி விட்டான் அப்படின்னு சொல்றான். அந்த 24வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லையில சொல்றாங்க, நிச்சயமா அவன் எல்லை மீறிட்டான்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? அது வந்து யாரிடம் இருந்து நீ அஞ்சு விருண்டோட வந்தீரோ அந்த எகிப்து அரசனான அந்த ஃபிரௌன் இருக்கான்ல, அங்க இருந்தானே ஓடி வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க யார்கிட்ட இருந்து விருண்டோடி வந்தீரோ அந்த எகிப்தின் அரசனான ஃபிரௌனிடம் நீ இணை துணையற்ற ஏகனாகி அல்லாஹ்வை வழிபடுமாறு அவனுக்கு அழைப்பு விடுங்க. இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த இஸ்ரவேலர் மக்களை துன்புறுத்தாம அவர்களுக்கு முறையா நடந்துக்கலுங்க அவனுக்கு நீங்க உத்தரவிடுங்க. ஏன்னு சொன்னா அவன் எல்லை மீறிவிட்டான், கொடுமையில கிட்டவனா இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை மறந்து இம்மை வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டான். அதனால நீங்க அவங்கள்ட்ட போய் நினைவூட்டுங்க, அவனுக்கு அல்லாஹ்வை பத்தி அவனுக்கு அழகான முறையில எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள
அங்க ஏகத்துவத்தை சொல்றதுக்காக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தூதரா தேர்ந்தெடுத்து தூது செய்ய அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இந்த வசனத்துக்கு வஹ்பன் முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டும் போது சொல்றாங்க, இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு கட்டளை இட்டான். எப்படி? மூசாவே, நீங்க என்னுடைய தூதுத்துவத்தை எடுத்துக்கிட்டு நீங்க ஃபிரௌன்கிட்ட போங்க. நீங்க என்னுடைய கேள்வியிலும் பார்வையிலுமே இருக்கிறீங்க. நீங்க அப்படி போகும்போது நீங்க பயப்பட தேவையில்ல. என்னுடைய கேள்வியிலையும் என்னுடைய பார்வையிலையும் தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய அதிகார கவசத்தை உமக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். அதன் மூலம் என்னுடைய பணியை நிறைவேற்ற தேவையான வலிமையையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதனால நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறாங்க? நம்ம வேற வேற இடங்கள்ல படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க வச்சு வளர்த்தான்? எந்த மாளிகையில வளர்ந்து வந்தாங்க? எந்த அரசவையில? அல்லாஹ் அக்பர். அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அவங்க வெளியே போனாங்க இல்லையா? பாருங்க, அது அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க திருப்பி போங்க அவங்க. அவன்கிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. அவன் அல்லாஹ்வை மறந்து எல்லை மீறி வாழ்றான். கொடுமை புரியக்கூடிய மனிதன்ல ஒருத்தனா இருக்கான். அல்லாஹ்வை மறந்துட்டு இம்மை வாழ்க்கை தேர்ந்தெடுத்து வாழ்றான். அதனால போங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க. உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்னுடைய அதிகாரங்கிற ஒரு கவசத்தை அனுபவிச்சு அதை அவங்களுக்கு அனுபவித்து அவங்களுக்கு அணிந்து நான் அனுப்புறேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க? வலிமை பெற்ற மக்கள்ல ஒருத்தரா இருக்கீங்க. நீங்க பயப்படாதீங்க. நீ என் படைகளில் ஒரு மகத்தான படையா இருக்கிறீங்க. நான் என் படைகளின் பலவீனமான படையாகிய ஒருவனிட்டம் நான் உங்களை அனுப்புறேன். அவன் என்னுடைய அற்படைகளை மதிக்க தவறிட்டான். என் சூழ்ச்சி பற்றி அச்சமின்றி நடந்துக்கிறான். என் விஷயத்துல அவன் இந்த உலகத்தை, என்னுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டா இந்த உலகம் அவனை ஏமாற்றிடுச்சு. இறுதியில அவன் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்துட்டான். அதனால என்னுடைய இறையாண்மை இருக்குல்ல, அதை நிராகரிச்சு வாழ்ந்து வர்றான். என்னை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவன் சொல்றான். ஆகவே என்னுடைய வல்லமையின் மீது ஆணையிட்டு அவன் சத்தியமிட்டு அவன் சொல்லக்கூடியவனா இருக்கான். எனக்கு என் படைகளுக்கும் இடையே விதி என்று ஒன்று மட்டும் இல்லைண்டா, ஓர் அடக்குமுறையாளன் தண்டிப்பதை போன்று நான் அவனை தண்டிச்சிருப்பேன். நான் கோபப்பட்டா அதை முன்னிட்டு வானமும் பூமியும் மலைகளும் கடல்களும் சேர்ந்து கோபம் கொள்ளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன்கிட்ட தன்னுடைய தூது செய்தி அனுப்புறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் அந்த விஷயங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வஹ்பின் முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. நீங்க போங்க, நான் உங்க கூட இருக்கேன். நீங்க பயப்படாதீங்க. அவன் எல்லை மீறி நான் அநியாயம் செய்யறான். அது மட்டும் இல்லை, என் மேலேயே சத்தியம் பண்ணி நீ நிராகரிக்கிறான். அப்படி இருக்கிறதுனால நான் மட்டும் எனக்கு நானே ஆணையிட்டு கொள்ளாட்டி, நான் ஒரு விதின்னு ஒண்ணு எழுதி நான் வச்சு முடிக்காட்டி, அவனை ஒரு அடக்குமுறையாளன் தண்டிப்பான் பாரு, அது மாதிரி தண்டிச்சிருப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை சொல்றான், நான் கோபப்பட்டா அதை முன்னிட்டு வானம் பூமி மலைகள் கடைகள் எல்லாம் கோபப்படும். நான் வானத்துக்கு கட்டளை இட்டா அது அவன் மீது கல் மாதிரி பொழியும். நான் பூமிக்கு உத்தரவிட்டா அது அவனை விழுங்கிரும். நான் மலைகளுக்கு ஆணையிட்டால் அது அவன் மீது இடிஞ்சு விழுந்துரும். கடலுக்கு நான் கட்டளையிட்டா அது அவனை அப்படியே மூழ்கடிச்சிரும். இந்த ஆரம்பத்துல. ஆனா கடைசியில மூழ்கடிச்சுச்சா இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இருந்தாலும் அவன் என்னைய பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அற்பமானவன். என்னுடைய கண்ணுக்கு ரொம்ப லேசானவன். என்னுடைய பொறுமை அவனுக்கு விசாலமாகிருச்சு. என்னிடத்துல உள்ளத்தாலும் என் உரிமையாலும் நான் யாரிடமும் தேவையற்றவனாக இருக்கிறேன். நிச்சயமா நான் தன்னிறைவு உள்ளவனா இருக்கேன். என்னைய தவிர மற்ற எல்லாரும் தன்னிறைவு அற்றவர்களா இருக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு வழங்கிய இந்த தூது செய்திகளை பிறவுனோட கொண்டு போய் சேர்ப்பீராக. அந்த பிறவுன்கிட்ட சொல்லுங்க, என்னை மட்டுமே இறைவன் என்று ஏற்குமாறு சொல்லுங்க.
எனக்காக மட்டுமே தூய்மையாக வழிபாடுகளை நிறைவேற்றுமாறும் அவனுக்கு அழைப்பு விடுப்பீராக. என்னுடைய தண்டனை நாட்களை அவனுக்கு நினைவூட்டுவீராக. அந்த தண்டனை மற்றும் வேதனை குறித்து அவனுக்கு எச்சரிப்பீராக. இவற்றுக்கிடையே, இந்த செய்திகளுக்கிடையே அவனிடம் மென்மையான சொல்லையே நீங்க சொல்லுவீராக. அடக்குமுறை கொண்ட ஆனா ரப்புக்குமுல் அலா, என்னை விட உயர்ந்த ஒரு இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய, இறைவனை மறுத்து வாழக்கூடிய, இறைவன் மீது சத்தியம் பண்ணி நான் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய, இம்மை வாழ்க்கை தேர்ந்து கொண்டு இறைவனை நிராகரித்த ஃபிரௌன் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய தூது செய்திய, தன்னுடைய தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பும் போது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? என்னை பத்தி அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துங்க, என்னை நினைவூட்டுங்க, என்னுடைய தண்டனை நாட்களை பத்தி அவங்க சொல்லி காட்டுங்க, என்னை மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற அழைப்பை கொடுங்க, என்னுடைய வேதனையை குறித்த எச்சரிக்கையை நீங்க சொல்லுங்க. ஆனா அதெல்லாம் சொல்லும் போது அவன்கிட்ட மென்மையான சொல்லுங்க. ஒருவேளை அவன் அறிவுரை பெறலாம், அல்லது என்னை அஞ்சலாம், நான் கோபம் கொள்ளவும் தண்டிக்கவும் செய்வேன் சொல்லுங்க சொல்றான். இதை விட அல்லாஹால சொல்றான், நான் கோபம் கொள்ளக்கூடியவன் தான், நான் தண்டிக்கக்கூடியவன் தான், என்னை பத்தி அவன்கிட்ட மென்மையா சொல்லுங்க, அவன் திருந்தலாம், அவன் படிப்பினை பெறலாம். ஆனா தண்டிக்கிறவனாக கோபம் கொள்ளக்கூடியவனா நான் இருந்தாலும் அதை விட பாவங்களை மன்னிப்பதிலையும் பிழைகளை பொறுப்பதிலையும் நான் தீவிரமானவனா இருக்கேங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. அவனுக்கு நான் வழங்கியுள்ள இம்மை செல்வங்கள் இருக்குல்ல, உலகத்து செல்வங்கள், அதை கண்டு நீங்க கண்டிப்பா கலங்க வேண்டாம். ஏண்டா அவனுக்கு முன்னேற்றி ரோமோ என்னுடைய கையில, எனது பிடியில இருக்கு, என்னோடு மோத நினைக்கிறான்ல, அதனால என் முன்னால் எழுந்து நின்று விடலாம் அப்படின்ட்டு எண்ணுகிறானா, அல்லது என்னை பகைத்து கொள்ளலாம், என்னை செயலிழக்க செய்யலாம்னு எண்ணுகிறானா? ஓவே, முடியவே முடியாது. என்னோடு சண்டையிடுபவன் எவனையெல்லாம், யாரெல்லாம் என்னோடு சண்டையிடலாம் நினைக்கிறானோ அவன் எல்லாம் என்றோ என்னிடம் இருந்து தப்பலாம் என்று நினைக்கிறானா, தப்பிக்கவும் முடியாது. அதனால நபியே, இந்த தூது செய்திய ஃபிரௌன்கிட்ட நீங்க எடுத்துட்டு போய் இந்த தூது செய்திய அழகான முறையில, மென்மையான முறையில அவருக்கு எடுத்து சொல்லுங்க. அவன் படிப்பினை பெறலாம், அறிவுரை பெறலாம், அல்லது அஞ்சலாம், அல்லது தூய்மை அடையலாம் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா. சுப்ஹானல்லாஹ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்திகளை போய் அவங்க சொல்றதுக்கு போகிறாங்க. இந்த செய்திகளை எல்லாம் வஹ்ப் பின் முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபி ஹாத்தம், அதுல இருக்கக்கூடிய நீண்ட உரை, அதோட சுருக்கமா இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், அதாவது வஹ்ப் பின் முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் இப்படி கட்டளை இட்டான். எப்படி? மூசாவே என்னுடைய தூது செய்தியை எடுத்துட்டு போய் இந்த விஷயத்தையெல்லாம் அந்த பிராவுன்கிட்ட சொல்லுங்கன்னு கொஞ்சம் முன்னாடி இப்ப நான் சொல்லி காமிச்ச அத்தனை செய்திகளையும் அவங்க சொல்றாங்க இல்லையா. இந்த செய்தி தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய நீண்ட உரை, அதோட சுருக்கம். அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா தன்னை மறுக்கக்கூடியவன்ட்ட, ஆணவம் கொண்டு வாழக்கூடிய, அவனையே இறைவன் சொல்லக்கூடிய கொடுங்கோலான கொடுமைக்கார மன்னன்ட்ட கூட தன்னுடைய தூது செய்திய தூதர்கள் மூலமா அனுப்பும் போது மென்மையா சொல்லுங்க, அழகான முறையில சொல்லுங்க, அவங்க படிப்பினை பெறலாம். ஏண்டா அவங்கள தண்டிக்கிறது என்கிட்ட என்ன பெரிய விஷயம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அற்பமானவன், என் கண்ணுக்கு ரொம்ப லேசானவன், என்கிட்ட மோதி ஜெயிக்கவே முடியாது, தப்பிச்சு போகவும் முடியாது. அப்படிப்பட்ட சக்தி உள்ள நான் அவன்கிட்ட இருந்தாலும் செய்தியை அழகா அனுப்புவோம், என்ன சொல்றான்னு பாப்போன்ற சொல்றாங்க. அதனால நபியே, நீங்க ஃபிரௌன்கிட்ட போங்க, நிச்சயமா அவன் எல்லை மீறி விட்டான்னு நான் சொல்றான். இதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய ரப்பே, எனக்கு எனது நெஞ்சத்தை நீ விரிவுபடுத்துவாயாக. 25வது வசனம்.
என் பணியை நீ எனக்கு எளிதாக்குவாயாக. எவ்வளவு பெரிய பணி, எவ்வளவு பெரிய கொடுங்கோல் மன்னன் அவன், எவ்வளவு அராஜகமா நடந்துகிட்டு இருக்கக்கூடியவன். அவன்கிட்ட நீ சொல்ற யாழ்லா, மறுக்கவா முடியும் அல்லாஹ்வுடைய கட்டளைய? மறுக்க முடியாது. என்னுடைய பணிய நீ எனக்கு லேசாக்கையாளா, எனது நெஞ்சத்தை எனக்கு விரிவுபடுத்தித்தா. என் நாவிலிருந்து முடிச்சை அவிழ்த்து விடு. என்னுடைய நாவு தெளிவான பேச்சுக்கள் இல்லாததா இருக்கு, அதனால என் நாவில் இருக்க முடிச்ச நீ அவிழ்த்து விடியாளா. அப்போதான் அவங்க என்னுடைய சொல்ல புரிஞ்சுக்கிருவாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் தெளிவு இல்லாம பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ அதை அவங்க புரிவாங்க. மேலும் எனக்கு ஒரு உதவியாளரை என் குடும்பத்தில இருந்தே நீ எனக்கு ஏற்படுத்தி தாயால, அந்த குடும்பத்தில இருந்தே ஏற்படுத்தி குடியாலான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்னுடைய சகோதரர் இருக்கார்ல ஹாரூன், அவரையே எனக்கு நீ நியமமா அவருக்கு எனக்கு துணையா அனுப்பியாளா. அவர் மூலம் எனது வலிமையை நீ கூட்டியாளா. ஏன்னா நல்லா பேசக்கூடியவர், நல்ல திறமையானவர். அதனால நீங்க அவரையே எனக்கு என்னுடைய சகோதரன் ஹாரூனையே எனக்கு துணைக்கு அனுப்பி அல்லா. எனது பணியில அவரையும் பங்கேற்க செய்ய அல்லா. உன்னை நாங்கள் வெகுவாக போற்றி துதிப்பதற்காக அல்லா, உன்னைய நாங்க இதன் மூலம் உன்னை போற்றுவோம், புகழுவோம், உன்னை துதிப்போம், உன்னை வணங்குவோம் அல்லா. உன்னை நாங்கள் அதிகம் நினைவு கூறுவதற்காகவும் இந்த உதவியை நீங்கள் செய்யாலா. எப்படிப்பட்ட உதவியை எப்படி கேட்கிறாங்க பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதுக்கு கால கூறினார். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பு கிட்ட, ரப் இஷ்ரஹ் லீ சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நம்ம ஓதுறோமா ஒவ்வொரு நாளும்? அல்லாஹு அக்பர். இந்த இறை வசனங்கள், இறை துவா, இறைவனிடம் கேட்கப்பட்ட துவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துவா. அதுக்கடுத்து அவங்க சொல்றாங்க, வஜஅலி வஸீரம் மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்துல இருந்தே ஒரு ஆளக்கூடிய ஆளா, ஹாரூன் அஹி, என்னுடைய சகோதரன் ஹாரூனையே கொடுத்துடு யா அல்லாஹ். எதுக்கு தெரியுமா? நாங்க உன்னை அதையும் நினைவு கூறுறதுக்காக. நீ எங்களுக்கு இப்படிப்பட்ட உதவியை செய்யலா. நிச்சயமா நீ எங்களை உற்று நோக்குபவனாக இருக்கின்றாய். நீ எங்களை பார்க்கக்கூடியவனா இருக்கிற ரப்பே, எங்களை வாட்ச் பண்ணக்கூடியவனா இருக்கிற ரப்பே. நீ என்னை இவ்வளவு பெரிய பணிக்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிறா. நான் அந்த பணியை செய்யறதுக்கு எனக்கு உறுதியை கொடு, என் நெஞ்சத்தை விரிவாக்கி கொடு, நான் போய் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இந்த இடத்துல 35 வசனங்கள் வரைக்கும் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த அடுத்து நம்ம 24 வசனங்களை பார்க்க, 25, 26வது வசனத்துல நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம், விரிவா எனக்கு என்னுடைய நெஞ்சத்தை நீ விரிவாக்கி தாயல்லா, எனது பணியை எனக்கு எளிதாக்கி ஆளான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தாங்க. அல்லாஹ்வை தெரியப்படுத்துறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ்வின் முன்னாடி தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. முதல்ல அல்லாஹ் வழங்கிய பொறுப்பை நிறைவேற்றுறதுல தன்னுடைய இதயத்தை விரிவுபடுத்தணும்னு கோரிக்கையை அல்லாட்ட கேட்கிறாங்க. ஏன்னா மகத்தான ஒரு பெரும் பணியை மேற்கொள்ளுமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு பெரிய பேரரசர் அந்த ஃபிரௌன், அவரை அல்லாஹ் அனுப்பினா அவன் ஒரு சர்வாதிகாரியா, அதிக படைப்பலம் மிக்கவனாவும் இருக்கிறான், இறை மறுப்புல தீவிரமானவனா இருக்கான், புடிவாதத்துடைய எல்லைய தொட்டவனா இருக்கான். அவன்கிட்ட போய் தூது செய்திய சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனா முதல்ல அல்லாட்ட கோரிக்கை வச்சுறாங்க, ரப்பே எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பனை கொடுத்திருக்க, என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கி கூடியாங்களா. அதோட மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அந்த ஃபிரௌனுடைய வீட்டுலதான் அவங்களுடைய ஆரம்ப காலம் முதல் வாழ்ந்தாங்க. குழந்தையா இருக்கிறதுல இருந்து பால்குடி பருவத்துல இருந்து அவனுடைய வளர்ப்புல, அவனது படுக்கையிலேயே இருந்து வளர்ந்தவர்களா இருக்கிறாங்க இல்லையா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் இந்த ஃபிரௌன்? இந்த பரோ அல்லது பரோல், ஃபிரௌன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இது ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன்னாடி, அதாவது 343ல இருந்து 1500 வரை
எகிப்திய மன்னர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அடைமொழிதான் இந்த பாரோ அல்லது பாரோன். குரான் இதுல ஃபிரௌன்னு சொல்லி காட்டுது இந்த பேர். இது அங்க ஆளக்கூடிய எகிப்திய மன்னர்களுக்கு ஒரு அடைமொழியா பயன்படுத்தி அந்த காலத்துல வந்திருக்காங்க. எகிப்திய மன்னர்கள் அந்த இனத்தோட பட்டம் அவங்களுக்கு அவங்க சூட்டப்படக்கூடிய பட்டமா இருக்கு. அது யாரெல்லாம் மன்னர்களா வர்றாங்களோ அவங்கள பரோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரோக்களை கடவுள்களா மதிக்கப்பட்டார்களாம் அந்த மக்களால. ஒரு பரோவோட அதிகாரமே அனைத்துக்கும் மேலானதா இருக்குமா. அவங்க அந்த மக்களை ஆட்சியாளர்களா கடவுளாவே இருந்திருக்கிறாங்க. சுமானல்லா இதெல்லாம் பிரபலமா பேசப்பட்டிருக்கு. இந்த செய்திகள்லாம் பிரிட்டானியா தகவல் கலைக்களஞ்சியத்துல இருந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் பதியப்பட்டு இருக்கு. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்களுக்கு பரோ அப்படிங்கிற பட்டம் இருந்திருக்கு. அந்த வகையில நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அந்த பரோ யாரு தெரியுமா? இந்த ஃபிரௌன் யாருன்னு சொன்னா அவனுடைய பேர் அரபிகளுடைய விரிவுரையில சொல்லியிருக்காங்க. பல்வேறு தகவல் இருக்கு. அதுல சொல்லி காட்டும் போது கிபித்தி வம்சத்தை சேர்ந்த அமாலிகா குடும்பத்தில் பிறந்த வலீத் பின் முஸ்அப் பின் ரய்யான் அவன்தான் அவனுடைய பேரு தான். அவன்தான் பெரும்பாலோருடைய கருத்தா இருக்கு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த ஃபிரௌன் அப்படின்னு சொல்றாங்க. அபு முர்ராங்கிறதும் அவனோட பெயரா இருந்துச்சுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ரய்யான் பின் வலீத் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. வேறு சிலர் சொல்றாங்க பந்தூஸ், காயூஸ், கத்பீர், கந்தூர், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில பேர்களை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். இவன் கிமு 15ஆம் ஆண்டு அல்லது 13ஆம் ஆண்டை சேர்ந்தவன். சிலர் இவனையே 2ஆம் ரம்சேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரம்சேஸ் தி கிரேட் அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய இவன் கிமு 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததா தெரியுது. அதாவது அந்த 13ஆம் நூற்றாண்டு 1279ல இவன் எகிப்து ஆண்டான் அப்படிங்கிற செய்தி பிரிட்டானியா தகவல் கலை களஞ்சியத்திலையும் அரபுகள் எழுதி வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய விரிவுரையிலையும் இருக்கு. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன்ங்கிற அடைமொழியையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். அப்போ இவங்கிட்டதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பருவத்திலிருந்து பால்குடி பருவத்திலிருந்து வாலிப பருவம் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய பெட்ரூம்ல அவனோட படுக்கையோட அவனோட சேர்ந்து வளர்ந்து எல்லாமா இருந்திருக்கிறாங்க. அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறான் சுப்ஹானல்லாஹ் இங்க சொல்லி காட்டும் போது பயங்கரமான மாபெரும் அநியாயக்காரனா, இந்த உலகத்திலேயே வச்சு ஆக மோசமானவனா, இந்த வையகத்தில் வாழ்ந்த ஒரு பேரரசனா இருந்தான். மிகப்பெரிய படைக்கு சொந்தக்காரனா இருந்தான். அது மட்டும் இல்ல சர்வாதிகாரியா இருந்தான். அதிக படைபலத்தோட இருக்கிறதோட மட்டும் இல்லாம இறைவனை மறுக்கிறதுல தீவிரமானவனா இருந்தான். அவன்கிட்ட பத்தி இறைவனை பத்தி போய் சொல்லணும்டா அதுக்கு ஒரு தைரியமும் அதுக்கு ஒரு தில்லும் வேணும் இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறாங்க, அவன் பயங்கரமான பிடிவாதம் பிடிச்சவனா இருக்கான். பிடிவாதத்தோட எல்லையில நிக்கக்கூடியவனா இருக்கான். அவன்கிட்ட நீ அனுப்புற யா அல்லாஹ் எனக்கு நீ தைரியத்தை தான், என் நெஞ்சத்தை விரிவுபடுத்தி யா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அந்த ஃபிரௌனுடைய சமூகத்தார்ல ஒரு மனிதனை நம்ம அங்க வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஃபிரௌன் கூட வளர்றாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல தவறுதலா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொலையை செஞ்சுட்டாங்க. அவனுடைய சமூகத்துல தன்னை கொன்று விடுமாறு அவங்க அஞ்சி அந்த 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 கொன்ற அந்த கொலை செய்திக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி அவங்க என்ன செய்யறாங்க, மதியனுக்கு போய் சில காலம் அங்க வாழ்றாங்க. அங்க திருமணம் முடிக்கிறாங்க. அந்த திருமண கடனான அவங்க கொடுக்க வேண்டிய அந்த மகரை நிறைவேற்றிட்டு தன்னுடைய குடும்பத்தாரோட திரும்பி வரக்கூடிய நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கலாம் இல்லையா? அழைத்து தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுத்து போங்க, நீங்க அங்கிருந்து வளர்ந்தீங்க, வாலிபமானீங்க,
யார்கிட்ட இருந்து பயந்து விரண்டோடி வந்தீங்களோ அவங்க கிட்டயே போய் இறை செய்தியே சொல்லுங்க. அல்லாஹ் ஒருத்தன் அவனுக்கு இணை வைக்க கூடாது. நான் தான் இறைவன் சொல்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்வாதிகாரியான மன்னனுக்கு நீங்க போய் சொல்லுங்க, நீ இல்லப்பா இறைவன், உனக்கு மேல ஒரு இறைவன் இருக்கிறான், அவனைத்தான் வணங்கணும், அவனுக்கு தான் வழிபடணும், அவன் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன் தெரியுமான்னு சொல்லுங்கிற ஒரு வகையை சொல்லி, அதுக்கு கீழே உன் ஆட்சியில இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நீ கொடுமை செய்யற, அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற கட்டளையும் சொல்லணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் இருக்கணும் அல்லாஹ்வுடைய. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நேரடி பார்வையில என்னுடைய கண்காணிப்புல நீங்க இருக்கிறீங்க, தைரியமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லமையும் மாண்புமிக்க இறைவன் அவனுடைய சமூகத்தாருக்கு எச்சரிக்கை விடுப்பவராக நீங்க போங்க. இணைத்துறையற்ற ஏகனாகிய வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹை மட்டுமே வழிபடணும் அப்படின்ற அழைப்பு விடுப்பதே உங்களுடைய பணியா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி தாயல்லா, என் பணியை எனக்கு எளிதாக்கி கொடுறப்பே அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யறாங்க. பிரார்த்தனை செய்ததோட மட்டும் இல்லாம, யாழா எனக்கு உதவியா, எனக்கு ஒத்தாசியா, எனக்கு தோல் கொடுக்கக்கூடியவனா, எனக்கு ஒத்துழைப்பு கூடியவனா, எனக்கு எல்லா பணியிலையும் கூட இருந்து உறுதுணை செய்யக்கூடிய அந்த ஒத்துழைப்பா எனக்கு என்னுடைய சகோதரனை புரியாளா, நான் அதை எளிதா நிறைவேற்றக்கூடிய எனக்கு தனியா செய்யறதுக்குரிய ஆட்கள் கிடையாது. அதனால நீ என்ன செய்ய, எனக்கு என்னுடைய சகோதரனையும் கொடு, என்னுடைய நாவல இருக்கக்கூடிய முடிச்சிருக்குல அதையும் நீ அவிழ்த்து விதியாந்தா, நான் நான் பேசுறத அந்த மக்கள் அழகா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பேசையில திக்கு வாய்கிற ஒரு குறைபாட்டு உடையவராக இருக்கிறேன். அதனால நீ என்ன செய்ய, என்னுடைய நாவல இருக்க முடிச்ச நீ அவிழ்த்து விடியான்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதுவே அவங்க எப்படி கேட்டாங்களாம், எனக்கு முழுமையா எனக்கு தேவைக்கு குடியாவா அப்படின்னு தான் கேட்டாங்களாம். ஏண்டா முழுவதுமா குணமாக இருக்கணும்னு கேட்டிருந்தா எல்லாம் முழுசுமா குணத்தை கொடுத்திருப்பானாம். ஆனா நபிமார்கள் எல்லோருமே என்ன செய்வாங்களாம், தேவைக்கு அதிகமா எதையுமே அவங்க இடத்துல கேட்க மாட்டாங்களாம். தன்னுடைய தேவை எதுவோ அதை மட்டுமே கேட்பாங்களாம். அதனால அவங்களுக்கு என்ன செய்யுமா, கொஞ்சம் குறைபாடு மிச்சம் இருந்துச்சுங்கிறத அந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வே தெரியப்படுத்துறான். ஏண்டா அல்லாஹாலா 43வது அத்தியாயத்துல 52வது வசனத்துல சொல்றான், இழிவானவராகவும் தெளிவா பேச முடியாதவரா உள்ள இவரை விட நான் சிறந்தவனா அல்லது இவர் சிறந்தவரா இப்படின்னு ஃபிரௌன் கேக்குறான். நீங்க இவரை போய் இறை தூதர்ன்னு நம்பி நானும் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களே, இவர் ஒரு இழிவான பைப்புல பேசக்கூட நல்லா தெளிவா தெரியாது, இவர் சிறந்தவரா நான் சிறந்தவனா அப்படின்னு ஃபிரௌன் கேட்டான் அப்படின்னு 43வது அத்தியாயத்துல 52வது வசனத்துல அவன் சொல்லி காட்டினான். அல்லாஹ்வே அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த திக்கு வாய் தெளிவா பேசுறது இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் 27 28வது வசனத்துல யா அல்லாஹ் என் நாவில் இருக்க முடிச்சு அவிழ்ப்பாயாக, அப்பதான் அவங்க என்னுடைய சொல்ல விளங்கிக்கிடுவாங்கன்னு அடுத்த அல்லாஹ் இடத்துல அவங்க கோரிக்கை வச்சாங்க. இந்த வசனத்துக்கு ஹசன் பசரி ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, ஒரே ஒரு முடிச்ச அவளுக்குமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கோரினாங்க. அதை விட அதிகமா அவங்க கேட்டிருந்தா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அவங்க கேட்கல. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவன்கிட்ட தமக்கு இருந்த அச்சம் ஒன்றை தெரிவித்தாங்க. என்ன அவங்களுக்கு அச்சம்? அதாவது தம்மால தவறுதலா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல பிறவுடைய ஆட்கள் மூலம் தனக்கு ஆபத்து நேரலாம். ஏன்னா அந்த நேரத்துல அவருக்கு கொலை செய்யணும்னு செய்யல, தவறுதலா நடந்தது. அதனால எனக்கு ஆபத்துகள் வரலாம் அப்படிங்கிற அந்த அச்சம் எனக்கு தெளிவான பேச்சு இல்லாம இருக்கு. அதை குறிச்சும் நான் சரளமா பேச முடியாதவனா இருக்கேன். அதனால எனக்கு அந்த குறைபாட்டை போக்கி அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அடுத்து என்னுடைய சகோதரனையும் எனக்கு உதவியா எனக்கு நீ அனுப்பி வையாங்களா, அதன் சார்பா எனக்கு ஒரு தெளிவா சரளமா பேசுறதுக்கோ அவர் அழகா பேசக்கூடியவராகவும் இருக்கிறாரு, அது எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கோரிக்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுத்தான். அவங்களுடைய நாவில் உள்ள முடிச்சு அவங்க அவிழ்த்து விட்டான்.
அதுக்கு அடுத்து அல்லாஹ் தாலா கிட்ட கேக்குறாரு 29 30வது வசனத்துல, எனக்கு உதவியாளர் என் குடும்பத்துல இருந்தே குடியாளா ஹாரூனை எனக்கு ஒரு துணையா குடியாளான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு அல்லாஹ் தெரியப்படுத்துறான் அடுத்த வசனத்துல. அதனால அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோரிக்கையா இருந்துச்சு. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுத்தான். தனக்கு உதவியாளரா நினைவுச்சான். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதரா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இறை தூதரா தேர்ந்தெடுத்துட்டான். இப்படிங்கிற இந்த செய்தி தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்லயும் பதியப்பட்டிருக்கு. விவிலியம் பழைய ஏற்பாட்டிலையும் இது பத்தின செய்திகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம உர்வா பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு டயத்துல உம்ராக்கு போறாங்க. அந்த உம்ரா பயணத்துக்கு போயிருக்க நேரத்துல வெளியே அப்படி வெளியே இருக்கிறாங்க. அந்த பயணத்துக்கு இடையே சில கிராமவாசிகளுக்கு பக்கத்துல தங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அப்போ அந்த கிராமவாசிகள் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அவர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு மற்றொருத்தர்கிட்ட, இந்த உலகத்திலேயே தன்னுடைய சகோதரருக்காக மிகவும் பயனளிப்பவராக விளங்கியவர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு ஊரு, ஒரு ஏரியா, ஒரு நாடு இல்ல, இந்த உலகத்திலேயே வச்சு தன்னுடைய சகோதரருக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்க யாரு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. பார்த்துட்டு யாரு ஆயிஷா ரலியல்லாஹு காதுல இந்த செய்தி விழுகுது. அப்போ அங்கே எனக்கு தெரியாதுன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ் மீது ஆணையா நான் அறிவேன் அப்படிங்கிறார். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதை தொடர்ந்து, இந்த உலகத்திலேயே தன்னுடைய சகோதரருக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியவரா விளங்கியவர் யாருன்னு தனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தியமிட்டு கூறக்கூடிய இவர் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, அந்த சொன்னார்ல கிராமவாசி இன்னொருத்தட்ட பார்த்து பேசிக்கிறார்ல, அப்ப அவர் சொல்றாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த மனிதர். அவர் தன்னுடைய சகோதரர் ஹாரூனையும் சேர்த்து நபியாக கூடிய தகுதிய அல்லாஹ்விடத்துல கேட்டாரு. அவருக்கும் நீங்க நபியா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை அல்லாஹ்ட்ட கேட்டாரு. அப்போ அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் எனக்கு தெரியும்னு சொன்னது உண்மைதான் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டேன். இந்த செய்தி தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை உம்ராக்கு போறாங்க. அப்படி உம்ராவுக்கு பயணம் போகும்போது அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த இடத்துல தங்கும் போது அவங்களுடைய குடிலை விட்டு அவங்களுடைய தங்கிக்கூடிய அந்த டென்ட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அப்படி பாத்துக்கிட்டு கீழே பார்த்தா ஒரு கிராமவாசி இன்னொருத்தர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாரு, உலகத்திலேயே ஒரு மனுஷன் தன்னுடைய சகோதரனுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு செய்திய ஒரு விஷயத்தை செஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டப்போ எல்லா மக்களும் தெரியாதுங்கிறாங்க. அவர் எனக்கு தெரியுங்கிறாரு. அப்போ ஆயிஷா நாயகி நினைக்கிறாங்க, இவர் என்ன இவ்வளவு உறுதியா சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு இன்ஷா அல்லான்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி நினைக்கும் போதே அவர் சொல்றாரு, அவர் யாரு தெரியுமா? அவர்தான் மூசா. தன்னுடைய சகோதரருக்கு அல்லாஹ்விடத்துல அந்த தகுதியை கேட்டு வாங்கி கொடுத்தாரு. அப்படி ஒரு 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 உலகத்துல நலம் நாடுனவர் அவரை தவிர யாருமே இல்லை அப்படிங்கிறத. அப்ப அவர் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரா? அல்லாஹ் மீது சத்தியம்னு, அல்லாஹ் மீது ஆணையா எனக்கு தெரியும்னு அவர் சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாருங்க, இந்த உலகத்திலேயே தன்னுடைய சகோதரருக்காக கோர்ட் வரைக்கும், கேஸ் வரைக்கும், மவுத்து வரைக்கும் முழிக்காதவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கூட பிறந்த ஒரு தாய் தகப்பனுக்கு கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் ஒரு தட்டுல சாப்பிட்டு ஒரு பாயில படுத்து ஒரு பட்டுல இருந்து எல்லாம் ஒன்னா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா பெருசானதுக்கு பின்னாடி பாருங்க, சண்டையும் சத்தமும் பிரச்சனையும் அவங்களுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலயே விதிவிலக்கா அல்ஹம்துலில்லாஹ் ஒற்றுமையா இருக்கிறவர்களும் இல்லாமல் இல்ல. ஆனாலும் உலகத்திலேயே வச்சு தன்னுடைய தூதுத்துவ பங்குல இன்னொருத்தருக்கு, யாழ்லா என்னுடைய பிரதருக்கும் அந்த பணியை கூடியாள்லா, அவரையும் நீ தேர்ந்தெடுத்துக்கள் யாழ்லா, என்னோட பணியில அவரும் துணையா இருக்கட்டும் கேட்டது அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கதான். அவங்கள பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு
கிருபை செய்யக்கூடியவரா, நன்மை செய்யக்கூடியவரா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க என்ன செய்றாங்க, 31வது வசனத்துல, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், வலிமையை, அதாவது அவர் மூலம் எனக்கு வலிமையை நீ கூட்டுவாயாக என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அல்லாஹ் தெரிவிக்கிறான், இதுல எனது வலிமை என்பதை குறிக்க அந்த இடத்துல சொன்ன அந்த அரபு வார்த்தையை யூஸ் பண்ணி காட்டுறாங்க. அதாவது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால எனக்கு அவர் வலிமை உள்ளவரா, எனக்கு பக்கபலமா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேக்குறாங்க, அல்லாஹுடைய தூது செய்தியை கேட்டு அல்லாஹ் தன்னை தூதரா எடுத்துக்கொண்டான். தூதரா எடுத்ததோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இங்க வாங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க உங்களுக்கு இந்த அத்தாட்சிகளை கொடுத்திருக்கோம், 2 மிகப்பெரிய அத்தாட்சியை கொடுத்திருக்கோம். இந்த அத்தாட்சிகளை எடுத்துக்கிட்டு போய் ஃபிரௌன்ட்ட போய் அவன் எல்லை மீறி நடக்கிறான், ரொம்ப மோசமா நடக்கிறான், அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்றான், இந்த துனியாவை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் மறந்து வாழக்கூடிய அவன்கிட்ட அல்லாஹ்வை பத்தி நினைவூட்டுங்க, அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிறத சொல்லுங்க, உங்களுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு அடக்குமுறையில வச்சிருக்காதீங்க, அவங்களுக்குரிய நீதி நேர்மை நியாயமா நடந்துக்கங்கிறது சொல்லுங்கன்னு சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், நீ மிகப்பெரிய பணி எனக்கு கொடுத்திருக்கிற, நான் அதை செய்யறேன், ஆனா என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடு, என்னுடைய பணி எனக்கு லேசாக்கு, என் நாவுல திக்குவாயா இருக்கியா அல்லாஹ், நான் பேசுறது அந்த மக்கள் விளங்குறதுக்காக என்னுடைய நாவில் இருக்க மூச்சா அவுத்து விடியா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு உதவியாளரை என்னுடைய குடும்பத்திலிருந்தே ஒருத்தர் கொடு, அதுவும் என்னுடைய சகோதரனா கொடு, அவர் வலிமையை, அவர் என் கூட இருக்கிறது எனக்கு வலிமையை கூட்டும், என்னுடைய பணியில அவரை பங்கெடுக்க செய்யி, உன்னை நாங்க என்ன செய்வோம், மிகுவா போற்றுவோம், உன்னை புகழ்வோம், அதனால வலிமையை எனக்கு அதுக்குரிய சக்தியும் வலிமையும் நீ தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 32வது வசனத்துல, எனது பணியில அவர் பங்கெடுக்க செய்யி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அவரை எனக்கு ஆலோசனை பகர்வராக, எனக்கு உறுதுணையாக அவர் ஆக்கி வையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு 33, 34ல, உன்னை நாங்கள் வெகுவா போற்றி துதிப்பதற்காக, உன்னை நாங்கள் அதிகம் நினைவு கூறுவதற்காக இந்த உதவியை எங்களுக்கு செய்ய அல்லான்னு அல்லாஹ்ட்ட பணிவா இரக்கமா தன்னுடைய வேண்டுதலை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த வசனங்களுக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியார் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுறதுனால, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள் ஒருத்தரா இருக்கணும்னா, அவர் நின்ற நிலையிலையும், அவர் அமர்ந்த நிலையிலையும், அவர் உட்கணித்து படித்த நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இது அவனை அதிகமா நினைவு கூறுவதா இருக்கும். ஒரு மனுஷன் அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறணும்னா, அவன் நின்ற நிலையில, அவன் உட்கார்ந்த நிலையில, அவன் படுத்த நிலையில, எல்லா நிலையிலையும் அந்த அல்லாஹ்வை நினைத்தவனா, அல்லாஹ்வை போற்றக்கூடியவனா, அல்லாஹ்வை புகழக்கூடியவனா, நினைவு கூறியவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல ஒத்து போனதா இருக்கு பாத்தீங்களா. அடுத்து அல்லாஹ் தஆலா, நிச்சயமா நீ எங்களை உற்று நோக்குவனா இருக்கிறாய், 35வது வசனம் அப்படின்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொன்னா, எங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நபித்துவத்தை வழங்கியதிலும், உன் பகைவனாகிய பிறவுனிடம் எங்களை அனுப்பி வைப்பதிலும் நீ எங்களை நன்கு கவனிப்பவனாய் இருக்கிறாய். இவை அனைத்திற்கும் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ், எல்லா புகழுக்கும் உரியவன் நீதான் யா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணியை யா அல்லாஹ் நீ உற்று நோக்கக்கூடியவனா இருக்கிறாய், எங்களை வாட்ச் பண்ணக்கூடியவனா இருக்கிறாய், எங்களை கவனிக்க கூடியவனா இருக்கிறா, அதனால நீ எங்களுக்கு இந்த பணியை லேசாக்கி கொடு, விரிவாக்கி கொடு, முடிச்சாவிலு, எனக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆளை கொடு, அந்த ஒரு கொடுக்கக்கூடிய ஆள் வேற யாரும் வேணாம், என்னுடைய பிரதரா இருக்கட்டும், அவரு எனக்கு ஒரு வலிமையா ஒரு பக்க துணையா இருப்பாரு அப்படிங்கிற அழகான ஒரு வேண்டுதலை அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க. அல்லாஹ் அவைகளை கொடுத்து, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோடையே நான் இருப்பேன், நீங்க மிகப்பெரிய என்னுடைய அதிகார கவசத்தை உங்களுக்கு அனுபவிச்சு அனுப்புறேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை எனி டைம் சூழ்ந்து இருப்பேன், நீங்க அச்சமுற்று போயிட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய செய்தியை இதன் மூலம் பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். அப்ப நமக்கும் ஒரு தேவைகள்,
விருப்பங்கள், வேண்டுதல் இருந்தா அல்லாஹ் கிட்ட எப்படி அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களோ அது மாதிரி நாமும் கேட்டா நமக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்காக உழைக்கும் போது, அவனுக்காக வாழும் போது, அப்ப நாம என்ன செய்யணும்? நம்மளும் அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். நாம நம்ம கிட்ட கிடைச்ச இந்த தூது செய்திகளை இருக்கிறாங்கல்ல, அத போய் நாட்டு மன்னன்ட்டையா அல்லாஹ் நம்மள சொல்லியிருக்கிறான். வீட்டுல இருக்கக்கூடிய வாழக்கூடிய நம்மளுடைய அண்டை வீட்டார் அயலவர்கள்ட்டையா சொல்ல வேணாமா? கண்டிப்பா சொல்லணும் இல்லையா? எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நிராகரித்து வாழ்ந்த அவ்வளோ பெரிய அதிகாரமும் கொடுங்கோலனா இருக்கக்கூடிய ஃபிரௌன்ட்ட போய் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்த சொல்ல சொல்லியிருக்காண்டா, நாம பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லணுமா வேணாமா? ஒவ்வொரு சகோதர சகோதரிகள்ட்டையும் இந்த அழகிய வசனங்களை, இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாற்று மத நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகளுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அழைப்பு என்ன? இந்த வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடியது என்ன? நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் வந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை நீங்க படியுங்க, இந்த விளங்குங்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தில் இணைந்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை கொண்டு இந்த உலகிலும் ஈடேற்றும், மறுமையிலும் மிகப்பெரிய வெகுமதிக்கு சொந்தக்காரர்களா ஆகி விடுவீர்கள்ங்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு பணிய நாம செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இதை கேட்கக்கூடிய நீங்களும், சொல்லக்கூடிய நானும், ஒவ்வொருவரும் நாம இந்த அழைப்பு பணியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த, நமக்கு சொல்லி காட்டக்கூடிய இந்த சூரா தாஹாவில் 22 வசனங்கள் தொட்டு 35 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் தாலா எவ்வளவு பெரிய அழைப்பு பணியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தானோ, அந்த அழைப்பு பணியை நம்முடைய தூதர் மூலமாக, நம்முடைய இறுதி தூதர் மூலமாக, இந்த சூரா தாஹாவின் மூலமாக இந்த குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனைவருக்கும் நிறுத்தி வச்சிருக்கான். நம்ம இதை எல்லாரும் கேட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அழைப்பு பணியை நாமும் கையில் எடுத்து பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். நாமும் இதை செயல்படணும். அதிகம் அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்களா இருக்கணும். நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் அதன்படி வாழ்வதற்கு யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், உடன் பிறப்புகளையும், எங்கள் ஊர் மக்களையும், இன்னும் உலகத்தில் உண்டான மொமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கேட்டதுபடி அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலும் யா அல்லாஹ் இந்த தாவாவின் ஆசையை குறித்து எங்கள் உள்ளத்தை விரிவுபடுத்தி இதை அழகிய முறையில் மாற்று மத நண்பர்களிடம், சகோதர சகோதரிகளிடம் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதை கேட்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உள்ளத்திலும் நல்லெண்ணத்தையும் நல்ல சிந்தனையும் கொடுத்து யா அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தில் இணையக்கூடிய பாக்கியவான்களாக அவர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.